அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். நேற்று தேவன் நல்லபடியாக நடத்தி கொடுத்தார். அந்த ஸ்திரீகள் கூட்டம் நல்லபடியாக தேவன் நடத்தி கொடுத்தார். அவர் நாமத்துக்கே மகிமை கனமும் எல்லாமே அவர் நாமத்துக்கு மட்டும்தான். இன்று கூட வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானிப்போம். நீதிமொழிகளை 16வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்கள். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் உன் யோசனைகளையே உறுதிப்படும். அன்பானவர்களே, நம்ம செய்கைகள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். என்னென்ன காரியங்கள் செய்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம செய்யும்போது எல்லா காரியங்களும் நன்மையாக நடக்கும். எங்கே போனாலும் என்ன செய்தாலும் தேவனுக்கு உண்மையாக நீங்கள் ஜெபித்துட்டு செய்யும்போது எல்லா காரியங்களும் வாய்க்க செய்வார். அதுபோல தான் நம்ம என்ன பண்ணணும், எல்லா காரியங்களும் செய்தாலும் வாய்க்க செய்கிற தேவன் நம்ம தேவனாக இருக்கிறார். யோபு 5:8 நீங்கள் பார்க்கும்போது, ஆனாலும் நான் தேவனையே நாடி என் நியாயத்தை தேவனிடத்திலேயே ஒப்புவிப்பேன். பாருங்க, யோபு சொல்கிறாரு, யோபு ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு நீதிமான். ஆனாலும் அவர் சொல்கிறது என்னன்னா அவர் சொல்கிறது, ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்காமல் யோபு எந்த ஒரு காரியம் செய்தது கிடையாது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அதே போல் நீ பார்க்கும்போது யோபு பிள்ளைங்க விருந்து பண்ணும்போது கூட அவங்க ஏதாவது பாவம் செய்வாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக என்ன பண்ணாங்க, பலி செலுத்தினார் அப்படின்னு கூட நாம் பார்க்குறோம். அதுபோல் அன்பானவர்களே, தேவனுக்கு தெரியாமல் நம்ம எந்த ஒரு காரியம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. தேவனை கேட்டு நம்ம ஒவ்வொரு காரியங்களும் நம்ம செய்கிறவங்களாக இருக்கணும். அதே போல் நம்ம ஜெபம் பண்ணி தான் ஒவ்வொரு காரியங்களும் நம்ம தொடங்கணும். ஜெபம் பண்ணி தான் எங்கேயாவது போகணும் வரணும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னால் ஜெபம் பண்ணணும். வேதத்தை நம்ம தியானிக்கணும், வேதத்துக்கு நம்ம கீழ்ப்படினோம். அப்படி நீ தியானிக்கும் போது, நீ ஜெபம் பண்ணும்போது நீ செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவன் நிறைவேற்றி கொடுக்குறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, இன்னைக்கு கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா ஜெபம் பண்ணுங்கள். எங்கே போனாலும் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ண, ஜெபம் பண்ணிட்டு போங்க. தேவனும் காரியங்கள் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதே யோபு 22:28 கூட நீங்கள் பாருங்கள், நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கும் நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளிலே வெளிச்சம் பிரகாசிக்கும். அதுதான் யோபு சொல்கிறார் பாருங்கள், அவங்க அனுபவங்களை பாருங்கள். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கும் நிலைவரப்படும். நீர் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி நினச்சிட்டிங்களா, அது என்ன பண்ணி செய்வீங்க. உம்முடைய பாதைகள் வெளிச்சத்திலே பிரகாசிக்கும். அவர் செய்கிறார் ஒவ்வொரு காரியங்களும். அவர் நினச்சிட்டாங்கன்னா செய்வார். அவர் செய்கிற காரியங்களை ஒவ்வொன்றும் என்ன பண்ணும், அவர் பாதையில் பிரகாசிக்கிற பாதையே பிரகாசமாக இருக்கும். அதுபோல் தேவன் நம்புங்க, தேவனுக்காக வாழுங்க, தேவனுக்கு ஜெபம் பண்ணுங்க. தேவன் பாதத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணி என்னென்ன காரியங்கள் செய்கிறீங்களோ அந்த காரியங்களெல்லாம் கர்த்தருக்கு சொல்லி நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதே போல் நீங்கள் பார்க்கும்போது தாவீது என்ன பண்ணார், முதலாவதாக பார்க்கும்போது தாவீது ஆழமேசி கொண்டு இருந்தவர் தான். ஆனால் என்ன காரியம் செய்தாலும் அவர் என்ன பண்ணாரா, ஜெபம் பண்ணாமல் ஒரு காரியம் கூட அவங்க செய்ய மாட்டாராம். ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது, நல்லா தேவனை துதித்து பாடிக்கொண்டு இருக்கும்போது பாருங்கள், கரடி வந்தாலும் சரி, புலி வந்தாலும் சரி, அவர் என்ன பண்ணார், அது மேலே யுத்தம் செய்தார். அது 2ஆக பெருகி சாகடிச்சாருன்னு கூட நம்ம பார்க்குறோம். அதுபோல தான் நம்ம ஜெபம் இல்லாமல் இருந்தால் எதுவுமே செய்ய முடியாது. அதே போல் பாருங்கள், பலசாலியான கோலியாத் என்ன பண்ணார், அவர் முறியெடுத்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். ஏன்னா தேவன் கர்த்தர் அவங்களோட இருந்ததுனால தான் அந்த பலன் அவருக்கு வந்தது, அந்த தைரியம் அவங்களுக்கு வந்தது. அதே போல் இந்த நம்மளுக்கு பலன், உங்களுக்கு கூட அந்த பலன் எந்த பலன் அப்படின்னா, நீங்கள் ஜெபிக்கும் போது பரிசுத்தாவியானவர் உங்களோட இருப்பார். பரிசுத்தாவியானவர் நீங்கள் தேவனை கேட்டு ஒவ்வொரு காரியங்கள் செய்யும்போது எந்த ஒரு சத்ரு வந்தாலும், எந்த ஒரு பலவீனம் வந்தாலும் நீங்கள் மேற்கொள்வீங்க. பலசாலிகளாக நீங்கள் இருப்பீங்க. அது மாத்திரம் இல்லை, அதே தாவீது பாருங்கள், ஜெபம் பண்ணாமல் கொஞ்ச நாள் என்ன பண்ணார், விட்டார். மாடி மேலே போனார். இச்சை வந்தது,
பாவம் செய்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட விட்டு வெளியே போனார். அதுக்கப்புறம் பாவத்தில் விழுந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, பல காரியங்கள், பல தோல்விகள் தாவீது ராஜாவுக்கு வந்தது. மறுபடியும் என்ன பண்ண, நாத்தான் வேல் மூலமாக அவர் என்ன பண்ணார் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 51வது சங்கீதத்தில், ஆண்டவரே நான் என் பாவத்தை நீர் மன்னிங்க, என் ஈசோப்பினாலே கழுவுங்க, பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு வெளுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணார். மறுபடியும் அந்த பலத்தை பெற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, அதுபோல தான் நம்ம என்ன பண்ணணும், எந்த காரியம் செய்தாலும் தேவனுக்கு சொல்லி, தேவனோட வார்த்தை கேட்டு இது செய்யும்போது, நீங்கள் போகும்போது கர்த்தர் உங்களோட இருந்து பெரிய காரியங்கள் செய்வார். இந்த நாளுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, ஸ்தோத்திரம் சுவாமி. ஆமென். ஆண்டவரே, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகளை உறுதிப்படும் அப்படின்னு சொல்லி தேவனே கர்த்தாவே, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே, ஆமென் சுவாமி. எங்கள் செயல்கள் கர்த்தாவே, ஒவ்வொருத்தரும் அப்பா கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் கர்த்தாவே, அவங்க செயல்கள் எல்லாம் உங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தாவே, உங்கள் வார்த்தைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களை தாகத்தை தீர்க்கிற தேவன் நீராக இருக்கிறீங்க. அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஒவ்வொருத்தனை ரட்சிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.